அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகத்துக்கிட்ட பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, நீங்க 5 பேர் இருக்கிறீங்க பாருங்க. சரியான அமக்குனா கொள்ளிடா. சைலண்டா இருந்துகிட்டே அப்படியே காரியத்தை முடிச்சுட்டீங்க பாருங்கங்கிறாங்க பரணி. அதான் பரணி உடன்பிறப்புங்கிறது. இதோ இந்த வலது தோள் இருக்குதே, அது என் தங்கச்சிகளுக்காக. இதோ இந்த இடது தோள் இருக்கு பாரு. ஃப்ரீயா தான் இருக்கு. யார் வேணாலும் வந்து சாஞ்சுக்கலாம். இஷ்டப்பட்டவங்க வரலாங்கிறாங்க. என்னடா இது உன்னோட தங்கச்சிகளுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுட்ட. இது என்ன ஜெயில் கம்பார்ட்மெண்ட்டா? யார் வேணாலும் வந்து தங்கலான்னு சொல்ற? யார் வேணாலும் வந்து தங்கிருவாங்களான்னு கேட்குறாங்க பரணி. அப்படியெல்லாம் இல்லை. இது என் பொண்டாட்டிக்கு பக்காவா ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. பட்டா போட்டு கூட வச்சுட்டேன். அதுவும் என் பொண்டாட்டி டாக்டருக்கு வேணா வந்து சாஞ்சு பாருங்கிறாங்க. ஓ, அந்த அளவுக்கு நீ இடம் வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க பரணி. வேணா வந்து சாஞ்சு பாருங்கிறாங்க. உடனே பரணியும் ஓடி போனதும் சண்முகத்தோட தோள் மேல சாஞ்சுக்கிறாங்க. டேய், இப்ப எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க பரணி. ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம். ஓ, அப்படியா? நீ மட்டும் ஆனந்தமா சந்தோஷமா இருந்தா போதுமா? உன் தங்கச்சி எசிக்கி இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க பரணி. எசிக்கைக்கும் இதே மாதிரி ஒரு தோள் கிடைக்கணுமல்ல. இந்த மாதிரி அவளுக்கும் பட்டா போட்டு தோள் மேல சாஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குமல்ல. அவ புருஷனுக்கும் இந்த மாதிரி தோள் மேல சாஞ்சுக்கிட்டா அவனுக்கும் நல்லா இருக்குமல்ல. அவங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமான்னு பரணி கேட்குறாங்க. யார் வேண்டான்னு சொன்னா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து சப்போர்ட்டா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். கொடுக்குற தோலை அந்த வீட்டில் வேண்டாம், இந்த வீட்டில் வந்து கொடுக்க சொல்லு. அதுதான் எனக்கு திருப்திங்கிறாங்க சண்முகம். சாரி பாஸ், நீ சொன்ன பதிலே எனக்கு சரியா படல. உன் தங்கச்சிகளுக்கும் ஒரு தோல் கிடைக்கிற வரைக்கும் இந்த தோலும் காலியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பரணி விலகிக்கிறாங்க. உன் தங்கச்சி எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமா இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் உன் தோல் மேலே வந்து சாஞ்சுக்குவேன். அது வரைக்கும் அந்த இடத்த நீ பத்திரமா பார்த்து கொண்டு போறாங்க பரணி. பரணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி உன்னோட மதனி மளிகை கடை வச்சிருக்கிற பெருமையை பற்றி சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணனே. நானே வயிறு எரிஞ்சு இருக்கேன்டி. அதை பற்றி பேசுகிறதா இருந்தா நீ ஃபோனை வச்சிருங்கிறாங்க பாக்கியம். ஏமா எசக்கி கடை வச்சா நீ ஏமா டென்ஷன் ஆகுறீன்னு கேட்குறாங்க பரணி. அப்போ அவள் மளிகை கடையை வச்சு அங்கேயே நிரந்தரமாக இருக்கிறான்னு தானே அர்த்தம். அவள் புருஷன் கூட வந்து வாழலான்னு அவளுக்கு ஆசை இல்லையா? அங்கேயே இருந்துடலான்னு நினச்சிட்டாளா? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடிங்கிறாங்க பாக்கியம். ஏமா இப்போ இவ்வளவு கோவப்படுறியே, உன் புருஷன் அவங்க அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த எசக்கியை எரிக்கிருக்கு போனார்ல, அப்போ வந்திருக்கணுமா இந்த கோவம் உனக்கு? இப்போ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க பரணி. ஏண்டி அந்த ஆள் கூட மல்லு கட்டி நான் என்ன என் கையை காலை உடச்சுக்குவா முடியும்னு கேட்குறாங்க பாக்கியம். இந்த பக்கமா பாண்டி அம்மாவும் சவுந்தர பாண்டியும் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க. ஏமா என்ன நடந்தா உனக்கு என்ன? நீ அமைதியாக இருக்க வேண்டியதானுங்கிறாங்க பரணி. அப்படி இருக்க முடியுமா? இந்த சண்முக பையன் பாரு, வாய்களே நீ என் அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் கூட என்ன மதிக்கல பாருங்கிறாங்க பாக்கியம். அம்மா இது எல்லாம் எசுக்கி செஞ்சான்னு நினைக்கிறியா? இது எல்லாமே அவன் அண்ணக்காரன் கொடுத்த ஐடியா தானுங்கிறாங்க. அடி பாவி, இது சண்முகம் கொடுத்த ஐடியா தானா? அவன் சொல்லிட்டா இவன் அந்த தைரியத்தில் மளிகை கடை போட்டிருக்காளான்னு கேட்குறாங்க பாக்கியம். பரணியும் ஆமாங்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குமா, அவ மளிகை கடை வைக்கிறதுனால அவளுக்கு நல்லதுதாமா நடக்குது. ஒரு பொண்ணு சொந்தமா சுயமா சம்பாதிக்க தெரியணும். அவ சொந்த கால்ல நிக்கணும். அவ எடுத்த முடிவு சரிதானுங்கிறாங்க. பாத்தியா, நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? அப்ப அவங்க வர்ற ஐடியாவே இல்லையேன்னு கேக்குறாங்க பாக்கியம். எசைக்கு யார் சொன்னாலும் சமாதானம் ஆகிற நிலைமையில அவ இல்லமா சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டாங்கிறாங்க. அப்ப அவங்க வர்ற ஐடியாவே இல்லையா? என்னடி இப்படி எல்லாம் பேசினா எப்படிடி அவ வருவான்னு கேக்குறாங்க. அவகிட்ட எது பேசுறதா இருந்தாலும் உன்னோட மூத்த மகன் தான் பேசணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கணுமா. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இனிமே எதுவும் நடக்காதுன்னு நம்பிக்கை கொடுத்து அவன் தாமா பேசி எஸ்கேயை கூட்டிட்டு போகணும். ஏண்டி பரணி, அதுதான் ஒரு தடவை வந்து பேசிட்டு வந்துட்டானாலங்கிறாங்க. ஆமா, ஒரு தடவை பேசினா அப்படியே விட்டுறதுன்னு அர்த்தமா? ஒரு தடவைக்கு 4 தடவை வந்து பேசணுமா? கலைப்போர் கலைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாமா. அவன் மறுபடியும் மறுபடியும் வந்து பேசினா மட்டும்தான் எஸ்கேயோட மனசை மாற்ற முடியும். அவன் மனசும் கரையுங்கிறாங்க பரணி. ஏண்டி மறுபடியும் போய் பேசுன்னு சொன்னா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறாங்க பாக்கியம். நடக்குமா, நீ போய் உன் மகன்கிட்ட பேசு. சரிடி, நானும் போய் பேசுறேங்கிறாங்க. ஆமாம்மா, வெங்கடேஷ் விட்டு ரத்னா பிரிஞ்சிருக்கான்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் இவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டி எசக்கியை விரும்புகிறான். எசக்கியும் அவனை அளவில்லாத விரும்புகிறான். ஆனால் அவனோட அண்ணன் பாசம் தான் அவளை தடுக்குது. அவன் அண்ணன் பாசத்தை விட அவன் அதிகமாக பாசம் காட்டினா தான் அவளை மடக்க முடியுங்கிறாங்க பரணி. நான் சொன்னது எல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு போய் பாண்டி கிட்ட பேசு. அவனோட மனசு மாறி வந்து எசக்கி கிட்ட பாசம் காட்டி கூட்டிகிட்டு போட்டுங்கிறாங்க. சரிடி, நீ சொன்ன மாதிரி நான் பேசிக்கிறேங்கிறாங்க பாக்கியம். இந்த பக்கமாக ஒண்டி கேட்டிருந்த சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாவும் வா 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 நம்மளை பார்த்துருவா, வா போலாம் அப்படின்னு 2 பேரும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஏக்கா பாத்தியா, பாண்டி பையன் அவன் மேல பாசமா இருந்திருக்கான். இப்ப மறுபடியும் அவன் மேல அவளுக்கு வெறுப்பு வந்திருக்கு. பாண்டி பையலோட மனசை மாத்தி திரும்பவும் அந்த எசக்கியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு 2 பேர் காய் நகர்த்துறாளுங்க பாருங்கிறாங்க சவுந்தர பாண்டி. விடக்கூடாதுல சவுந்தரம், விடக்கூடாது. பாண்டி பையலோட மனசு மாறக்கு விடக்கூடாதுங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாக்கா, இந்த பாண்டி பையில கொஞ்சம் அப்படியே முறுக்கி விட்டோம்னா போதும், அப்படியே எஸ்கே பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவனை உசுப்பி ஓடுற மாதிரி ஏதாவது பேசணும்க்கா, பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் அந்த எஸ்கே பக்கமே இந்த பாண்டி திரும்ப மாட்டாங்கிறாங்க. அவன் கோவப்படுற மாதிரி ஏதாவது பேசணும்டா, அது உன்னால தான் முடியுங்கிறாங்க பாண்டியம்மா. 2 பேர்த்தையுமே சேர விடாம கோவப்படுத்திக்கிட்டே இருப்பேன் பாருக்கா. அது மட்டும் இல்ல, முத்துப்பாண்டியும் இந்த சண்முக பையலும் நேருக்கு நேர் நின்று அடிச்சுக்கிட்டு கிடக்கிறதையும் பார்க்கத்தான் போறோம் பாரு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நான் பண்ண போறேன் பாருங்கிறாங்க சவுந்தர பாண்டி. அடே அப்பா, டே தம்பி, ஒரே கல்லுல 2 மாங்காய்ன்னு சொல்லு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க பாண்டியம்மா. தப்புக்கா, 2 கல்லுல ஒரு மாங்காயை அடிச்சிட்டோம்னு வச்சுக்குவேன், இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஜென்மத்துக்கும் ஆயுஸ்க்கும் சேரவே சேர மாட்டாங்கக்கா. அதுக்கப்புறமும் அவங்க 2 பேருமே எப்பவுமே சேர விடாம நம்ம பார்த்துக்கலாங்க்கான்னு சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாவும் முடிவு
முடிவு பண்ணியிருக்காங்க. எஸ்கேக்கு சண்முகம் கடை போட்டு கொடுக்கறக்கு முன்னாடி ஆளுங்களை எல்லாம் வர சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எஸ்கே அந்த பொருள்கள் எல்லாம் ஒவ்வொன்றா 100 கிராம் 200 கிராம்னு போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. நீ ஏப்பா வெட்டியா உட்காந்துருக்கே, வந்து கூட மாதிரி ஏதாவது ஒத்தாசை பண்ணலாமா இல்லைங்கிறாங்க. ஆமாம்மா, நீ வெட்டி விடுற வேலைக்கு நான் வந்து ஒத்தாசை பண்றேன், வேலையை பாருங்கிறாங்க வைகுண்டம். ஏதோ நல்ல காரியம் நடக்கும்போது வந்து ஒத்தாசை பண்ணுவேன்னு பார்த்தா அதை இதையும் சொல்லிக்கிட்டு தானே சும்மா உட்காந்துருக்க, வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கிறாங்க. ஆமாம்மா, நாங்க மட்டும்தான் ஆடு மாடு, நீ மட்டும்தான்ப்பா மனுஷன், நீ செய்யறதெல்லாம் நல்லது அப்படிங்கிறாங்க வைகுண்டம். சரி சரி, நீ எதுவும் பேசாத, முதல்ல உள்ள போங்கிறாங்க சண்முகம். நான் எங்க தான் உட்காந்துருந்தா உனக்கு என்ன, நான் உள்ள போறேன் இல்ல திண்ணையில உட்காந்துருக்கேன், என்ன நடக்குதோ நான் பாட்டுக்கு பேசாம அமைதியா தானே இருக்கேன், உன் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க வைகுண்டம். இல்லை நீ என்ன நின்று பார்த்துட்டு இருக்க, வந்து நீயும் கூட மாட ஒத்தாசை பண்ணலாமலன்னு கூப்பிடுறாங்க பரணி. அதுக்கு நானும் தயாராத்தாண்டா இருக்கேன், அதுவும் நானா வந்து ஒத்தாசை பண்ணனா என்ன தப்பா தான் நினைப்பாங்க, கூப்பிட்டா மட்டும் நான் போய் செய்யலான்னு இருக்கேன்னு சொல்லிடுறாங்க பரணி. ஓஹோ, எல்லாருமா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றீங்களா, நானும் பாத்துக்கிறேங்கிறாங்க சண்முகம். சண்முகம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சது, வரவங்களை கவனிக்கிறதுக்கு டேபிள் சேரும் போட்டாச்சு, அடுத்தது என்ன வேலைங்கிறாங்க. அடுத்தவங்களை கவனிக்கிறதா. டே வெட்டிக்கிளி இங்க வான்னு கூப்பிடுறாங்க. வெட்டுக்கிளியும் ஓடி வராரு. எல்லாரும் வர நேரம் வச்சு சாமி அன்மெல்லாம் வந்துருமான்னு கேக்குறாங்க. அண்ணே இதெல்லாம் இப்ப வந்துருமனே, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. சரி, இங்க இருக்கிற பொருட்கெல்லாம் விலை போட்டாச்சான்னு கேக்குறாங்க. இந்த பொருள் என்னென்ன விலைங்கிறத நீ எஸ்கேக்கு சொல்லி கொடுத்துருங்கிறாங்க சண்முகம். அண்ணே எஸ்கே கடை இங்க தானே போட்டிருக்கா, அவளுக்கு நல்லது கெட்டது நாலு நீ தானே சொல்லி கொடுக்கணும், ஒரே நாளையில எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க முடியாதுங்கிறாங்க வெட்டிக்கிளி. அதுவும் சரிதானுங்கிறாங்க சண்முகம். பொருள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டாம எப்படின்னு கேக்குறாங்க சண்முகம். அண்ணே எல்லாம் ரெடியா தானே இருக்கு, பாக்கெட் போட்டதுமே நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவேங்கிறாங்க. ஏன்பல என்ன பொருளுக்கு என்ன லாபம் என்ன விலைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சண்முகம் கேட்குறாங்க. அண்ணே அது ஏன் தெரியாம போயிடும் எனக்கு, அண்ணே என்னென்ன பொருள் என்னென்ன விலைங்கிறத நம்ம கடையிலையும் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், அதுவும் தவிர அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 2 கடையில் போய் அந்த பொருளோட விலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கேன். ஏன்பல விலையை பார்த்துட்டு வந்தால் மட்டும் விலையை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க உடன்குடி. அண்ணே அதெல்லாம் என்னென்ன விலையில என்னென்ன பொருள் விற்றா என்ன லாபம் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னே. இந்த அந்த சோப்பு சீப்புக்கெல்லாம் வந்து 1 ரூபா லாபம் வச்சா போதும், அதெல்லாம் மெதுவாக தானே போகும். ஷாம்பு சோப்பு இப்படி இந்த பொருட்கள்லாம் வந்து 4 50 பைசா லாபம் வச்சா போதுன்னே. அடிக்கடி விற்கிற பொருட்கெல்லாம் 50 பைசா 4 லாபம் வச்சாவே போதுமனே. அப்புறம் மெதுவாக போய்கிட்டு இருக்கிற பொருட்கெல்லாம் வந்து 3 ரூபா லாபம் வச்சா கூட யாருன்னு வந்து கேட்க போறா. காபி தூள் டீ தூள் இந்த பொருட்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தானே லாபம் வைக்கணும், இதுக்கெல்லாம் லாபம் வச்சா யாரும் வரமாட்டாங்க, பைசா கணக்கில் லாபம் வச்சு கொடுத்தோம்னாவே போதுன்னே, அது போதும் நமக்குங்கிறாங்க எஸ்கி. அண்ணே நீ 10 வருஷமா கடை வச்சு அனுபவப்பட்டதை எஸ்கி ஒரே நாளில் இறக்கி விடுறா பாருங்கிறாங்க வெட்டிக்கிளி. இல்லை எஸ்கி இதெல்லாம் எங்கிருந்து நீ கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாங்க. அண்ணே இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், நீ தான் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலையே தவிர நீ செஞ்சதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தானே இருந்தேன். இல்லை எஸ்கி நீ பள்ளிக்கூடம் தான் போகலையே தவிர ஆனால் நீ கணக்கில் கில்லாடியாச்சே, எல்லாம் நீ நல்லா செய்வ பாருங்கிறாங்க சண்முகம். ஆமாம்மா, வாழ்க்கையில் கோட்டை விட்டுட்டு கணக்கில் மட்டும் கெட்டிக்காரியா இருந்து என்ன பிரயோஜனங்கிறாங்க வைகுண்டம். ஓ நீ இங்கே கோந்துக்கிட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காத, பேசாமல் உள்ளே போங்கிறாங்க. ஆமாம்மா, என்னை உள்ள வரட்டுறதையே நீ குறியாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ரத்னா எல்லாத்துக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு வேண்டாங்கிறாங்க வைகுண்டம். சரி வந்தவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லவும் ரத்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே திரும்பி பார்க்குறாங்க சண்முகம். எஸ்கி எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கேன், ஆனால் செந்தூர் முருகன் போட்டா மட்டும் வைக்காம விட்டுட்டா பாருங்கிறாங்க. அச்சோ அண்ணே நான் இருக்கிற மும்மரத்தில் அதை மறந்துட்டேன் பாருங்கிறாங்க. இருடி எஸ்கி நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க ரத்னா. இல்லை இருக்கா, நான் வாங்கிட்டு வந்த சாமியை நானே எடுத்து வைக்கிறேன்னு எஸ்கி போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வராங்க. எஸ்கி அந்த சாமி படத்தை கொடு, நானும் வெட்டிக்கலையும் சேர்ந்து மாட்டிடுறோங்கிறாங்க உடன்குடி. இல்லை நான் என்கிட்டயே இருக்கட்டும் நானே மாட்டிக்கிறேங்கிறாங்க. ஒரே பார்க்குற சாமியை நாங்கள் பார்த்தா என்ன கொடு, நாங்கள் மாட்டிடுறோம் அப்படிங்கிறாங்க வெட்டிக்கிளி. ஒரே பார்க்குற சாமியை தான் நான் மாட்டுவேன்னு நினச்சிங்களா, எனக்குன்னு ஒரு சாமி இருக்காதான்னு கேட்குறாங்க எஸ்கி. இது என்னடா அது புரியாத புதிரா பேசுறாளேன்னு பாக்குறாங்க. உனக்குன்னு தனி சாமி இருக்கான்னு கேக்குறாங்க பரணி. ஏன் எனக்குன்னு தனி சாமி இருந்தா என்ன தப்புன்னு கேக்குறாங்க எஸ்கி ஊரே கும்பிடுற அந்த செந்தூர் முருகன் போட்டா தானே நீ வச்சிருக்கீன்னு கேக்குறாங்க வெட்டிக்கிளி. சரி அந்த செந்தூர் முருகனை என்னென்ன பேர்ல கூப்பிடுவீங்கன்னு எஸ்கி கேக்குறாங்க. எல்லா பேரையும் சொல்றாங்க. செந்தில்னு கூப்பிடுவான், சேவல் கொடின்னு கூப்பிடுவான், காக்கம் கடவுள்னு சொல்லுவோம், முருகான்னு சொல்லுவோம், முகுந்தான்னு சொல்லுவோம், குமரான்னு சொல்லுவோம், கார்த்திகையா கந்தா இப்படி எல்லா பேர்லயும் தானே கூப்பிடுறோங்கிறாங்க. கடைசியா உடன்குடி மட்டும்தான் சண்முகம்னு சொல்றாங்க. எஸ்கிக்கு அப்பதான் திருப்தியோட சண்முகம் தாங்கிறாங்க. அண்ணே சரியா சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு தான் அந்த செந்தூர சண்முகம், எனக்கு சண்முகம் தான் அந்த செந்தூரங்கிறாங்க எஸ்கி. இல்ல எஸ்கி என்ன சொல்றீன்னு கேக்குறாங்க சண்முகம். ஆமா சண்முகம் தான் என்னோட சாமி, அந்த போட்டோவை தான் நான் கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டும் நாங்களும் பாக்குறோங்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்கி போட்டோவை காட்டுறாங்க. எடி கோட்டிக்கறி எதுக்கு சாமி படம் வைக்கிற இடத்துல ஏன் போட்டோவை கொண்டு வந்திருக்கீங்கிறாங்க சண்முகம். அண்ணே உனக்கு என்ன, இப்போ இது என்ன உன் கடையா, இது ஏன் கடை தானே, என்னோட சாமியை தான் நான் வைப்பேங்கிறாங்க எஸ்கி. இந்த கடையில என்ன வைக்கணும் வைக்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், இது ஏன் சாமி என் கூடவே தான் இருக்குன்னு, என்னோட சாமியை நீ கும்பிடு என்னோட சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் தள்ளுனே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியே அந்த போட்டோவை எடுத்து மாட்டுறாங்க. அண்ணே என்னன்னு அப்படி பாக்குற, நான் ஒன்னும் மளிகை கடையும் உனக்கு போட்டியா வைக்கல, ஆனா எல்லாமே உன்கிட்ட இருந்து தானே கத்துக்கிட்டேன், மனசு இருந்தா வாழ்த்து, போட்டின்னு நினைச்சினா நீ தள்ளி நின்னுக்கொன்னேங்கிறாங்க எஸ்கி. இல்ல எஸ்கி அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்னெல்லாம் போட்டி இருக்கு, நீ ஜெயிச்சா அது எனக்கு சந்தோஷம் தானே, நீ வேணாலும் பாருல எஸ்கி, பால் போல பெருகி ஆழம் விழுது போல தலைஞ்சு நிக்க போகுது பாருங்கிறாங்க சண்முகம். செய்யறதுல எதுவுமே தப்பு வராது, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம். அந்த பொருள் எல்லாம் டெம்பால வந்திருக்கு, அதையெல்லாம் இறக்கி வைக்கிற மும்மரமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சவுந்தர பாண்டியும் பாண்டி அம்மாவும் முத்துப்பாண்டி வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி வந்ததுக்கு அப்புறமா எப்படியெல்லாம் எசகியும் சண்முகத்தையும் போட்டு கொடுத்தா அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க, நம்ம வேடிக்கை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
கூப்பிடுறாங்க. ஏய் சவுந்தரம் எப்பதான் பத்தி போட போறேங்கிறாங்க. அக்கா பத்தி குச்சி எல்லாம் ரெடியா தாக்கா இருக்கு. வரட்டும் என் மவன் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கூண்டோட நான் சேர்த்து கொளுத்தி விட போறேன் பாருங்கிறாங்க. நான் இந்த பாண்டிய உசுப்பி விடுற வேகத்துல அவன் நேரா போய் அவன் பொண்டாட்டிய பார்த்து செப்பு 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 செப்புன்னு 4 அரை அரைஞ்சு அவளை வெட்டி விட்டு தாலியை அறுத்துக்கிட்டு வர போறான் பாருங்கிறாங்க. டேய் முத்துப்பாண்டி வர சத்தம் கேக்குதுடா, உஷாரு உஷாருங்கிறாங்க. பாண்டியம்மா பிளட் சத்தம் கேக்குது, வந்துட்டான் போல இருக்குங்கிறாங்க. முத்துப்பாண்டியும் வந்துட்டாங்க. என்னல இது இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு வந்து பாக்கியம் கேக்குறாங்க. ஏமா உனக்கு சமாசாரம் தெரியுமா தெரியாதாங்கிறாங்க. என்னல என்ன சமாசாரம்னு கேக்குறாங்க பாக்கியம். உன் மருமக மளிகை கடை வச்சிருக்காளாம், ஊரெல்லாம் அதான் பேச்சு. ஆமால பாண்டி எனக்கும் அந்த தகவல் வந்துருச்சுங்கிறாங்க பாக்கியம். ஏல பாண்டி இங்க நிக்கிறாளே குத்துக்கலாட்டி இவ அந்த எசக்கிக்கு மாமியக்காரி, நீ தாலி கட்டின புருஷன் 2 பேர்த்தையும் மதிக்காம அவளா ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு பொட்டி கடையை வைக்க போறா. உங்க 2 பேர்த்தையுமே காசு கூட ஏன் கால் தூசிக்கு கூட உங்க 2 பேர்த்தையும் மதிக்கல. அவதான் உங்களை மதிக்கலையே அப்படின்னு எடுத்து எடுத்து சொல்றாங்க. இப்ப எதுக்குப்பா நீ இதுல தலையிடுற? உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு நீ கம்முன்னு கிடக்க வேண்டியதானே. இல்லை பாண்டி என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லி போட்ட? எல்லாரும் ஊருக்குள்ள முத்துப்பாண்டி பொண்டாட்டின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, சவுந்தர பாண்டி மருமகன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப யார் பேச போறாங்க, என்னையும் தானே பேச போறாங்கன்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி. அதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது முத்துப்பாண்டி பாடு அவ பாடு. உங்களை யார் இதுல வந்து தலையிட சொன்னாங்கன்னு கேக்குறாங்க பாக்கியம். உங்களுக்கு ஏன் இப்படி வேக்குது? எல்லாம் என் மாவன் பாத்துக்குவா, நீங்க ஒன்றும் பேசாம அமைதியா அந்த ஓரமா நின்னீங்கன்னா போதுங்கிறாங்க பாக்கியம். என தேடி பாத்துக்குவான் உமாவை. அவ ஊசி பாசி வித்து அவ எண்ணி எண்ணி போடுவாளே அந்த காசையை இவன் வந்து பாப்பான். கேட்கறக்கே வெக்கமா கேவலமா இல்லையான்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. கேவலத்தை பத்தி நீ பேசாதத்த அத்தை. பொட்டி கடைக்கோ சூப்பர் மார்க்கெட்டோ அதை நேர்மையா உழைச்சா எல்லாம் மதிப்பு தான். கோயில் நகை திருடிட்டு ஜெயிலுக்கு போனதுதான் கேவலத்திலையும் கேவலம்னு முத்துப்பாண்டி சொல்லி கட்டுறாங்க. நீங்க செஞ்ச தப்ப மறந்துட்டு பேசாதீங்கன்னு சொல்றாங்க. பாத்தியால சவுந்தரம் உன் மவன் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாம எப்படி மரியாதை இல்லாம பேசுறான் பாருன்னு பாண்டியம்மா சவுந்தர பாண்டிக்கிட்டே எகிரிக்கிட்டு பேசுறாங்க. வீட்டுக்கு திரும்பி வர விருப்பம் இருக்கிறவளுக்கு எதுக்கடி அவ வீட்டு வாசலையே அவ பொட்டி கடையை வைக்கணும்? இதுல இருந்தே தெரியலையா அந்த நசிக்கு அந்த ஆளாக்கு உங்க அம்மாவையும் மகனையும் யாரையும் மதிக்கலைங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கோங்க. அந்த நசிக்கு இந்த வீட்டுல வந்து உன் கூட வாழ மாட்டான்னு இதுல இருந்தே தெரியலையா? பேசாம போய் நீ கட்டின தாலியா அத்துக்கிட்டு வந்துடு, அதுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியும் நல்லா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இந்த 2 கேடுகிட்ட ஜென்மங்களும் சேர்ந்துக்கிட்டு முத்துப்பாண்டியும் உசுப்பி விடுறாங்களே. முத்துப்பாண்டியும் கோவத்துல போய் எசக்கி கிட்ட சண்டை போட்டா திரும்பவும் வரவே வரமாட்டாளே, என்ன செய்யலான்னு பாக்கியம் ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன நடக்குது நாளை சொல்ல பார்க்கலாம்.